நாமத்திற்கு மேலான நாமம். The name above all other name. வாசிக்க நாம் கேட்கலாம். தேசத்தில் உண்மையானவர்கள். சங்கீதம் 1:1-6. தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி, என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாகவே இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே இரவில் விதைத்து ஒரே இரவில் அறுத்து ஒரே விதத்தில் களஞ்சியத்தில் சேர்க்கிற ஒரே நாளில் நடக்கிறது போல ஒரு உத்தமனுடைய காரியம், நீதிமானுடைய காரியம் இருக்குமா? Righteous life will be like harvest. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமாய் அவரை தேடி நடக்கும் மனிதன் அவரை சேவித்துக் கொண்டே இருப்பானாம். He who walk in a faithful way will serve the Lord till the end. என் அருமையான மகனே, மகளே, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? தேசத்தில் உண்மை உள்ளவன் என்னோடு வாசம் பண்ணுவான் என்ற. Faithful of the land will dwell with me. என்னோடு வாசம் செய்வான் என்ற. They will dwell with me. தேசத்தில் எந்த ஆத்துமா உண்மையோடு இருக்கிறதோ, which soul is faithful, எல்லாரும் தேவனோடு கூட வாசமாய் இருப்பதும் இல்லை, தேவனோடு பேசுவதும் இல்லை. Everyone will not dwell with God nor speak to God. சிலர் தங்கள் படித்த படிப்பை வெளிப்படுத்துவார்கள். Somebody they are exposing their intellectualism. சிலர் தங்களுக்கு இருக்கும் தாளந்துகளை வெளிப்படுத்துவார்கள். Somebody expose their talents. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? Here what is the word of God says? தேவன் தாவீது அரசனை பார்த்து சொன்னார். Lord said to King David, தாவீது, நீ மிகப்பெரிய ராஜாவா இருந்தாலும் you are an emperor. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன். Let me say one thing. தேசத்தில் உண்மை உள்ளவன் என்னோடே வாசம் பண்ணுவான். Faithful of the land will dwell with me. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. தேசத்தில் உண்மை நிறைந்த மனிதன், faithful of the land. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மாடலாக ஜனங்கள் மாறிவிட்டார்கள். Today people are so fascinated. என்ன சொன்னார்? தேசத்தில் உண்மை உள்ளவன் என்னோடு இருப்பான் என்றார். Faithful of the land will dwell with me. தேசத்தில் யார் உண்மையோடு இருக்கிறார்களோ, who is faithful of the land? எல்லோரும் அல்ல, not all. யார் உண்மையா இருக்கிறார்களோ, who is faithful? அவர்கள் என்னோட வாசம் செய்வார்கள். They will dwell with me. என்னுடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாகவே இருக்கும். My eyes shall be upon them. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பாயானால் என் கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். என் கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். இரு கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் பார்த்திருந்த சமயங்களுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை நடத்துவார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மை உள்ள மனுஷன் என்னை கூப்பிடும்போது கர்த்தராகி நான் அவன் சமீபமாய் இருப்பேன் என்று தாவீதை பார்த்து சொன்னார். The Lord said to David, when the faithful called, I will draw next to him. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அரசன் இப்படி சொன்னான். Solomon the son of David என்ன சொன்னான்? உண்மை உள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்றார். A faithful shall get abandoned in கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் ஒரு உணர்வுகள் வர வேண்டும். You should understand எப்படிப்பட்ட உணர்வு? யோபு சொன்னான், அவருடைய ஆவி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கிற்று என்றார். His spirit gave understanding mind. வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். Just shall get the blessings of God abundantly. உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறையும் என்றால், lack in blessings, குறைந்திருக்குமானால், if lack in blessings, ஒன்றை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் போய்விட்டது. Some sort of setbacks in our life. தேவன் விரும்புகிற உண்மை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. We fail to satisfy God. நான் ஜெபிக்கிறேன், Sir, I pray, நான் உபவாசிக்கிறேன், I take fast, இரவெல்லாம் ஆடிக்கொண்டு ஜெபிக்கிறேன், every night I pray, இரவெல்லாம் படுத்துக்கொண்டு ஜெபிக்கிறேன், நான் ஒன்றும் உங்களுடைய செய்தி கேட்டதும் ஜெபிக்கிறேன். Always hearing your words. ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, என் அன்பு மகனே, மகளே, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவளாகிய நாம், those who expect the bridegroom, புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். be prudential. போகும் பொழுது when you go, எண்ணெய் கொண்டு போக வேண்டும், carry the oil, தீவெட்டி கொண்டு போக வேண்டும், carry the fire, தீயை கொளுத்தும் பந்தத்தை கொளுத்தும் தீப்பெட்டிகள் இருக்க வேண்டும். carry the fires and fire. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உண்மை நிறைந்த மனிதன், faithful man,
உண்மையோடு வாழும் மனிதன் just man அவனுக்கு பரிபூர்ணமுள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றார். shall get abandoned in கையை blessings. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உண்மையாய் வாழும் மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். Faithful shall get abandoned அதில் in ஒன்று blessings. கூட குறையாது. No lack in blessings. ஒன்று குறையுமானால் If some lack, உன்னுடைய ஆசீர்வாதம் குறையுமானால் if some lack in ஏதோ ஒரு இடத்தில் உண்மையை தவறி இருக்கிறாய் என்று அர்த்தம். your fail in somewhere else. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? Why my daughter அங்கே உண்மை தவறி இருக்கிறது. you are not faithful? ஐயோ என் குடும்பம் இப்படி ஏன் இருக்கிறது? Why is such a problem? அங்கே உண்மை தவறி இருக்கிறது. you are not faithful. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் தாவீதை பார்த்து தேவன் சொன்னார். That's the Lord said to David. தேசத்தில் உண்மை உள்ளவன் என்னோட கூட உலாவிக் கொண்டிருப்பான். Faithful on the nation will dwell with me, move with me. என்னோட பேசிக் கொண்டிருப்பான். He will speak with me. என்னோட நடந்து கொண்டிருப்பான். He will walk with me. என்னை பார்த்து கொண்டிருப்பான். He will see. நானும் அவனை பார்ப்பேன், என் கண்கள் அவன் மேல் நோக்கமாய் my இருக்கும். eyes will be on his கரங்களை life. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God? சாலமன் அரசன் சொன்னான், King Solomon உண்மை நிறைந்த மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பான். faithful shall fill with the blessings of God. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று தீவிரித்து ஓடுகிறவன் If you plan to do a rich, அவன் ஆக்கினைக்கு தப்பவே மாட்டான். will not escape from the wrath. சிலருக்கு எண்ணம் இருக்கிறது, Somebody have mind. ஒரே இரவில் கோடீஸ்வரன் ஆகணும், Within a night become rich. ஒரே இரவில் பணக்காரன் ஆகணும். Within a night become என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எண்ணம் அவருடைய எண்ணங்கள் அப்படி வாழ்கின்றன. their thoughts. அவர்கள் ஆக்கினைக்கு தப்புவதே இல்லை. They cannot escape themselves from நம்மளை the wrath. 10 பேர் சலிட் அடிக்கணும், We need some respect. நம்மளும் போகும்போது 10 பேர் நமக்கு வேலை செய்யணும். We should work, somebody work என் for அருமையான us. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 100க்கு அதிபதி சொன்னான், Centurion நான் said, ஒருவனை போய் என்றால் ஒருவன் போகிறான், if I say go, somebody மற்றொருவனை go. வா என்றால் வருகிறான். If I say come, they are நான் coming. 100க்கு அதிபதியாய் இருந்தும் I'm a centurion. தேவனே பிரயோஜனம் இல்லை. I know you. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், Say a word. ஒரே ஒரு வார்த்தை, A word. என்னுடைய வேலைக்காரன் My சொஸ்தமாவான். servant will be healed. கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. Say hallelujah. அந்த ஒரு வார்த்தை தான் உன்னை பார்த்து சொல்லுகிறது. The word says to you, உண்மை உள்ள மனுஷனாய் இருங்கள், be faithful. பரிபூரணத்தை பெறுவீர்கள். Get the abandonment of உண்மை God. உள்ளவர்களாய் கூப்பிடுங்கள், Be faithfully. உங்கள் சமீபமாய் இருப்பேன். He'll draw near. உண்மையாய் இருங்கள், Be faithful. தேசத்தில் நன்மையை You சுதந்தரிப்பீர்கள். will inherit the fruits of the land. கலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அன்பு மகனை மகளே, Son and daughter, இந்த வேத பகுதிகள் எவ்வளவு அழகாய் கூறுகின்றன. How beautifully the word of நான் God சொல்லவில்லை, says. I know. பரிசுத்த வேதம் அப்படியே கூறுகின்றன. Holy scripture says. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. அதைத்தான் சாலமன் சொன்ன நீதிமொழிகள் 28:20. Proverbs 28 verses உண்மை 20. நிறைந்த மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். Faithful shall abandon in blessings. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. உண்மை இல்லாமல் போகும் பொழுது If you're not faithful, ஆசீர்வாதங்கள் இருப்பதில்லை. you cannot find your மற்றவர்களை blessings. ஆசீர்வதிக்கிற நீ, Those who bless others, மற்றவர்களை சொல்லுகிற நீ, those who say something to others, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற நீ, those who judge others, உனக்கு முன்பு ஒருவர் இருக்கிறார். a person is standing before you. அவர்தான் சர்வ வல்லமை He is படைத்தவர். the Almighty God. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Glory be to ஒரு God. பெரிய கரகோஷங்களை எழுப்பி Make noise unto இன்று God. முதல் Today onward, அவருடைய அப்பத்தை சரீரத்தை நான் புசிக்க I am போகிறேன். going to eat his இந்த bread தேசத்திலே, in this nation, இந்த சென்னை பட்டணத்திலே, in this Chennai. தேவனே Lord, நான் உண்மை உள்ளவனாய் வாழட்டும். I should be a faithful. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Let பக்கத்துல us clap all. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்கள். Look at their face. Sister. Sister, பிரதர், Brother. இனியாவது நாம் உண்மையாய் இருப்போம். we should be faithful. தேவனை பார், Look to God. தெய்வத்தை பார். Look to God. வேதம் சொல்லுகிறது. Bible says. என் அன்பு மகனை மகளே, Son and சற்று daughter. யோசித்து பாருங்கள். Look at the word. இஸ்ரவேலில் பல லட்சம் பேர் இருந்தார்கள். Lakhs of people were there. in ஒருவன் Israel. இரண்டு பேர் அல்ல, But one or two. லட்சோப லட்சம் பேர் இருந்தார்கள். Lakhs of people in the assembly of Israel. மோசே ஊழியத்துக்கு வந்த பொழுது When Moses came to the ministry, மோசே கூட இருந்தவர்கள் 6 லட்சம் பேராம். 6 lakhs men was with Moses. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 6 லட்சம் பேர் இருந்தார்களாம். 6 lakhs men. வேதம் சொல்லுகிறது, Bible says. அவர்களுக்கு காலாட்கள் என்று பெயர். இத்தனை லட்சம் பேர் இருக்கிற அந்த தேசத்திலே, Such a big அந்த crowd. இஸ்ரவேலிலே In Israel. தேவன் ஏறத்தாழ 450 வருடம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். More than 450 years ஒரே expecting ஒரு உண்மை உள்ள மனிதனுக்காக. for a faithful one. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let's clap. வேதம் சொல்லுகிறது, Bible says. தேவன் என்ன செய்தாராம்? What does the Lord did? மோசேயை கண்டுபிடித்தாராம். The Lord found Moses. எப்படி கண்டுபிடித்தாராம்? How the Lord found? உண்மை உள்ளவன் என்று கண்டுபிடித்தாராம். Faithful man. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. ஒரு பக்கம் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் மேக ஸ்தம்பத்தில் இறங்கி தம்முடைய மகிமையோடு நிற்கிறார். One side the Lord came down in a
cloud of pillar. மற்றொரு பக்கம் மீரியாமும் ஆரோனும். Miriam and Aaron. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது தேவன் சொன்னார், Then the Lord said, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. My servant Moses not like that. என்ன விசுவாச கைத்தட்டு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. என்னுடைய தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. My servant Moses will not be அப்படினா like அர்த்தம் that. என்ன? அவனை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள் என்று சொன்னான். Don't compare him with others. அப்படிப்பட்டவன் அல்ல. It's not like that. ஏபி சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. ஏபி மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவித்து வெளுத்து கழுவப்பட்டு அவர் நாமத்தை தரித்திருக்கிறவர்கள். Oh, you are washed by the blood of the lamb and wearing the name of God. Hallelujah. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான மகனே மகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மோசே கண்டுபிடித்தார். Moses was found. எப்படி கண்டுபிடித்தார்? என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். Faithful in my house. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அவர் வீட்டிலே 3 இடம் இருந்தது. There is 3 places in his house. முதலாம் இடம், first place. முதலாம் இடம் ஸ்தலம். First is place. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம். Second is holy place. மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். Most holy place. அவர் 3 இடத்திலும் அவர் எப்படி இருந்தாராம்? In 3 places. உண்மை நிறைந்தவராய் இருந்தார். He was faithful. வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என்னுடைய வீட்டிலே, என்னுடைய பார்வையிலே, என்னோடு உலாவதிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். He was faithful. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால தான் இப்படி காரியங்களை செய்ய முடிந்தது. சிமந்த சமுத்திரத்தை பிளக்க முடிந்தது. தவுக்களை வர வைக்க முடிந்தது. இரத்தத்தை தண்ணீரை இரத்தமாக்க முடிந்தது. அத்தனை எகிப்தியரையும் கொல்லும் அதிகாரம் இருந்தது. வாக்குத்தத்தத்துக்கு உரியவனாய் இருந்தான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நாம் இருக்கிறோமா? நம்முடைய தாய் சபையில எப்படி இருக்கிறோமா? நமக்கு ரட்சிப்பு கொடுத்த இடத்தில் அப்படி இருக்கிறோமா? அவன் தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எங்கு பார்த்தாலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லவில்லை. என்னாகும் 12:7 வாசித்து பாருங்கள். அதை பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தாராம். எபிரேயர் 3:2 சொல்லுகின்றன. மோசே குறித்து சொல்லப்பட்ட சாட்சி என்ன தெரியுமா? அவருடைய சாட்சியை சொல்லுகிறது. மோசேயின் சாட்சி, மோசே தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் இருந்தது மட்டுமல்ல, அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தானாம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மோசே குறித்த சாட்சி அதுதான். மோசே குறித்த சாட்சி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பு தேவனுடைய வீட்டில் அவனை குறித்த சாட்சி, அவனுக்கு உண்டான அற்புத கிரியைகள், அவனுடைய காரியங்களை சற்று யோசித்து பாருங்கள். அவன் தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் இருந்தும், கர்த்தருக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தும் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எபிரேயர் 3:5 கூறுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இந்த உண்மை இருக்கிறதா? இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ உண்மையா இருப்பாயானால் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தான் உயர்த்தப்பட்டவன், நீ தான் மேன்மைக்குரியவன். சற்று கவனித்து பாருங்கள், தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எப்போதும் கிருபாசனத்தை நோக்கி இருங்கள். அங்கே உலாவிக் கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நீண்ட ஆயுள். கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அவருக்கு என்ன உண்டாம்? நீண்ட ஆயுளுடையவராம். ஒரு நாள் யோசேப்பு தேவனுக்கு முன்பு நின்றான். தேவன் அவனை ஆசீர்வதித்து விட்டார். நடந்து முடிந்து விட்டது. அதே யோசேப்பு தன் பிதாவாகிய யாக்கோபுக்கு முன்பு நின்றார். என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 47 அதிகாரம் 29வது வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 47:29. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. மரணம் அடையும் காலம் சமீபத்தில். கவனிங்கள். அப்பொழுது சாகல, not died, மரிக்க போகின்ற அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது. Time draw nigh that Israel must die. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வெளிப்பாட்டை யாரிடத்தில் சொல்றேன் தெரியுமா? தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பிடத்தில் சொல்லுகிறார். ஏனென்றால் செத்து போன உயிரோடு எழுப்பினவன் யோசேப்பு. Because Joseph was a resurrected person. Praise God. Amen. Hallelujah. யோசேப்பு
உயிரோடு இருக்கிற என்று கேள்விப்பட்ட உடனே when he heard about the life அவன் of உயிர் Joseph, அவனுக்கு திரும்பி வந்ததா? his life quickened in ஒரு him. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அவனை அழைத்தவன் சொன்னான். He called him and என்ன said, சொன்னான்? what does he say? வாசிக்கலாம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்த பொழுது அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி என் மேல் உனக்கு தயவு உண்டானால் என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன்னுடைய கையை கொண்டு வந்து என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு, என்ன விசுவாச கைத்தட்டு. ஆமென். எனக்கு நீ உண்மை உள்ளவனாயிரு. Be kindly and faithful to me. எதற்கு உண்மை உள்ளவனாயிரு? What for? வாசிக்கலாம். என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாமல் என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும். நான் என் பிதாக்களோடு கூட படுத்துக்கொள்ள வேண்டும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I will lie with my fathers. என்ன விசுவாச கைத்தட்டு. எப்பா my son, நீ இந்த ஊர்ல ஓஹோன்னு இருக்கற. you are well in this பார்வோனுடைய எல்லா சேனையும் உனக்கு கீழ்ப்படியுது. host obey before you. சொல் இல்லாம எவனும் கையை நீட்டல. you are no one. நீ வேற கையில முத்திர மோதிரம் போட்டு இருக்கற. you have a signet in your ring. எல்லாம் இருக்கட்டும் சாமி. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சாமி, நான் இந்த பாலாபான ஊர்ல என்ன அடக்கம் பண்ணிடாத. don't bury என்ன கொண்டு போய் என் பிதாவோடு சேர்த்துரு. I will lie with my fathers. அதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான், நீ எனக்கு உண்மையா இருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என் தொடையின் கீழ் கை வை என்றார். Place your hand on my thigh and deal kindly and faithful to me. இஸ்ரவேலில் ஒரு பெரிய உடன்படிக்கை இருந்தது. There was a covenant in Israel. உண்மை உள்ள மனிதன் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தொடையின் கீழ் கை வைத்து சொல்லுவான், நிச்சயம் அதை நிறைவேற்றும் என்று சொல்லி. Faithful, if you give some promises, they will place their hand under the thigh. அப்பொழுது அந்த தயவு அவர்களுக்கு வரும். Then the favor will come. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். Look at Abraham, our forefather. 100 வயதுக்கு மேலாகி விட்டது. Advanced in age. தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய தீர்மானித்து விட்டார். He said to marry his children. அப்பொழுது தனக்கு உடன் ஊழியனாய் இருந்த ஒரு ஊழியக்காரனை அழைத்தார். He called his minister. அவனை கூப்பிட்டான் எலியேசரை. He called the servant. என் இனத்தாரிடத்தில் போய் என் குடும்பத்திலே என் மகனுக்கு ஒரு பெண் கேள் என்றான். Go to my relatives and search a bride for my son. அப்பொழுது நான் போகிறேன், நீ எஜமான் என்று சொன்னான். And he said, I'll go there. அப்போது அவன் ஒரு உடன்படிக்கை சொன்னான். He made a covenant. அடையாளமாக உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். For a sign to such a woman, place your hand on my thigh. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. இது இஸ்ரவேலில் நடக்கிற அடையாளங்கள். These are the signs of நீங்கள் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பு வேதத்தை எடுத்து உடன்படிக்கை செய்திருப்பீர்கள். Before the man of God you covenant. நீ மரணம் கடை காலம் வரை அதை உண்மையாய் நிறைவேற்று. Be faithful till the end for your covenant. ஐயோ நான் இன்னைக்கு ஜெபிப்பேன் என்று தீர்மானித்தால் உண்மையா நிறைவேற்று. You decide to pray for that, pray. நான் உபவாசிப்பேன் தீர்மானித்தால் உண்மையா நிறைவேற்று. Fasting, pray. இல்லாமல் போனாள் Otherwise பிசாசு உன்னை வஞ்சித்து விடுவான். demon will deceive you. என் அருமையான மகனே மகளே, எலியேசர் ஆபிரகாம் தொடையில் கை வைத்தார். Eliezer placed his hands on the ஆதியாகமம் 24:4 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24:9 வாசித்து பாருங்கள். என் அருமையான மகனே மகளே, எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள், what a merciful word. எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருந்தார். He is a God of covenant. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை நிமித்தம் தான் ஈசாக்குக்கு மனைவி கிடைத்தது. For the covenant Isaac found a bride. ஹalleluya. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனே, நீர் வரும் வரையிலும் on your visitation நான் உமக்கு உண்மையாய் இருப்பேன். I'll be faithful to you. வேதம் சொல்லுகிறது. I will say. என் அன்பு மகனே மகளே, இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்களாகிய யாக்கோபை கவனித்து பாருங்கள். Look at Jacob our father. நடந்தது என்ன? What happened? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை சற்று அறிந்து கொள்ள வேண்டும். We should know the truth. ஆனா எலியேசர், but this servant ஆபிரகாம், Abraham, இவங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது when you see these all guys, இவர் பாருங்க, look at here, ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. he married two men. யாரு? Who? நம்பர் 9, our forefather. மூணாவது 9, our third father. யார் பேர் என்ன? Jacob. யாக்கோபு. Jacob. ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் வந்தாரு. ஒண்ணுவான ஒண்ணு ஃப்ரீ கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? அவங்க மாமனார் 2 ஃப்ரீ கொடுத்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. என் அருமையான அந்த ஃப்ரீயோட அவர் வர்றாரு. He came along with wives. வந்துட்டு யாப்பேத்தின் ஆற்றை கடக்கறார். And cross the river. கடந்துட்டு தனியா ஜெபம் பண்றாரு. And he prayed உயிருக்கு பயந்துகிட்டு, to save his life. ஆண்டவரே, என் அண்ணன் வர போறான் கொஞ்ச நேரத்துல, என்ன செய்வான்னு தெரியல, என்ன பண்ண போறான்னு தெரியல, என் உயிருக்கு உத்தரவாதம் நீதான் ஆண்டவரே. கைகளை தட்டி அப்பாவுக்கு savior of my life. ஜெபம் பண்ணிட்டு இருக்கறான். He prayed. திடீரென தேவன் இறங்கி வந்து விட்டார். The Lord came. அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. And he said, புடிச்சிட்டான் ஒரே புடியா.
hold him. நீ என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன்டா. I never leave you. விடவே மாட்டேயானா. Never ever leave அவர் you. சொன்னார் யாக்கோபு, டேய் பொழுது வெடிதுடா மாம்சமான என்ன பார்க்க கூடாதுடா, சூரியன் கிளம்பிடுச்சுடா, என்ன விடுறா, விடவே மாட்டேயான்டா. Leave me Jacob. No. விடவே மாட்டேன். Never ever. என்ன ஆசீர்வதி என்ன. தேவன் என்ன செஞ்ச தெரியுமா? நேரா தொடையை பிடிச்சு ஒரு கிள்ளிட்டார். He touched the thigh of Jacob. ஹalleluya. Praise the Lord. தேவன் எங்கே உடன்படிக்கை வைத்தார் பாத்தீங்களா? That is that covenant. ஹalleluya. Praise the Lord. உடன்படிக்கை அங்கே வைத்தார். He touched the covenant. வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 32 24 25 வாசித்து பாருங்கள். 32 verses 20. அதனால் அவன் நடந்த அண்ணே தேவன் அதை முடித்த பிறகு அவன் நொண்டி நடக்க ஆரம்பித்தான். உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னான். இன்று முதல் இஸ்ரவேல் என்று சொன்னான். எல்லாம் முடிந்த ஆசீர்வாதத்தை முடித்த பிறகு அவன் நடந்து போகும்போது நொண்டி நடந்தானா? காரணம் அவன் நரம்பு சுலுக்கிடுச்சு. உடன்படிக்கை அவனை சுலுக்க வைத்தது. அவன் நடந்து சொல்லும்போது நொண்டி நடந்தானா? அவன் தொடை நரம்பு சுலுக்கினது நிமித்தம் இன்றைக்கு தேவன் உன்னோட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். நீ எனக்கு உண்மையாய் இருப்பாயானால் நீ ஜெப நிலைமையிலே எனக்கு முன்பாக உட்காரும் பொழுது ஒன்று நடக்கும். என் அப்பத்தை நீ கையில் வாங்கும் பொழுது அது என்னுடைய தொடை என்று அறிந்து கொள்ளுவாய். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யான ஆசீர்வாதத்துக்குரிய ஆசாரியனுக்குரியது மார்பதக்கம் தொடை என்று எழுதி இருக்கிறது. உன்னை தேவன் இருதயத்தில் வைக்க விரும்புகிறார். உன்னுடைய பெயரை தன் தொடையில் வைக்க விரும்புகிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலைய சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு மரணமடையும் காலத்தில் கேட்டான், யோசேப்பே நீ எனக்கு உண்மையா இருப்பாயானால் என் தொடையிலே கை வைத்து சொல் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 19:16 வாசித்து பாருங்கள். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜா என்றும் அவர் வஸ்திரத்திலும் அவர் தொடையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. The written letters on his thigh and his garment is the Lord of Lord and the Lord of Lord. உன்னை பார்க்கும்போது ராஜாதி ராஜா என்று தெரியணும். When the world sees, உன்னை பார்க்கும்போது கர்த்தாதி கர்த்தா என்று தெரியணும். அப்படி இருக்குமானால் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். You are blessed people on this earth. என்ன விசுவாச கைத்தட்டு. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நான் தேவனுடைய மனுஷி, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேசத்தில் வாழும் வரை on this earth அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பேன். faithful to God. இருக்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்களே. நான் உண்மையாய் இருப்பேன். I'll be faithful. நான் உண்மையாய் இருப்பேன். I'll be faithful. என் அருமையான மகனே மகளே, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா மூலமாய் ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 38 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். Chapter 38 verses 1. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். Hezekiah sick unto death. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. Isaiah the prophet, the son of Amos, நீ புறப்பட்டு போய் என் தேசத்தின் அதிபதியாகிய ராஜாவை பார்த்து சொல், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல் என்று சொன்னார். Go down and give counsel to his works because he will not live. அவன் நேரே போனான். He went. அதிபதியே வணக்கம். Oh prince, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. order your house. நீ மரித்து போக போகிறாய். You are going to die. யார் யார் என்னென்ன பதவியில் இருக்க வேண்டும், set right the things. உன் மகனுக்கு எதை கொடுக்கணும் எல்லாத்தையும் நீயே எழுதி வை. You decide, make a will. ராஜரீகமான காரியத்தை செய் என்றார். Do all the things of the இதை royal. சொன்ன உடனே Immediately, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எழுதுவதை விட்டுவிட்டான். he stopped to write. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை விட்டுவிட்டான். He forgot the matter. சுவர் பக்கமாய் திரும்பினான். Turn towards ஆ the wall. கர்த்தாவே, Oh Lord, நான் என்ன நீதிகளை செய்தேன், உமக்கு உண்மையும் உத்தமாய் இருந்தேன் என்று விண்ணப்பம் செய்தான். remember now, O Lord, I faithful always before you. தேவனை பார்த்து கேட்டான். He said to God, தேவனே, Lord, நான் உண்மையாய் இருந்தேனே, I trustworthy. எனக்கு எப்படி மரணம் வரலாம், How can this death எனக்கு come? எப்படி இப்படி நடக்கலாம் How can this happen? என்று கேட்ட உடனே Oh, தேவன் உண்மையை பார்த்தார். Lord, consider அந்த the மரண faithfulness. சாஸ்திரத்தை இரண்டாய் கிழித்தார். He tore the life of death. இந்த காலம் அதுதான். This is the season. இந்த length days வந்து விட்டது. Lengthen season. இந்த 40 நாளும் உனக்கு சொல்லுகிறேன், 40 days உனக்கு விரோதமாய் இருந்த கிரிகளை அவர் அழிப்பார். The Lord will blot out all the ஆயோர் அடிச்சினா தேவனை பார்த்து சொன்னான். He said ஆ to God, கர்த்தாவே, oh my Lord, நான் என்ன நீதிகேடு செய்தேன், what evil I உமக்கு become. உண்மையும் உத்தமாய் இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்றார். Concern my perfect heart before You you. remember Lord. நினைத்தருளும் ஆண்டவரே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவ்வளவுதான். that's all. வேதம் சொல்லுகிறது. The Bible says, அவன் பாதி முற்றத்தை திரும்பி வரும் பொழுது when he came ஆண்டவர் out சொன்னார், ஏசாயா, Isaiah, ஏசாயா, Isaiah, நீ திரும்பி ரிட்டர்ன் ஆயி போ, go back. போய் சொல்றா அவங்கிட்ட, You say, அந்த மரணத்தை கிழிச்சிட்டேன், I brought அவன் it இன்னும் out, வாழுவான், the death. 15 வருஷம் வாழுவான். More 15 கையை years. தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. Glory be to சொல்லிட்டு God. சொல்றாரு, அசிரியர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள்,
அவன் வியாதியா இருக்கிறான் தெரிஞ்சு படையெடுத்துட்டாங்க, நான் அவனுக்கு ஆதரவா இருப்பேன் சொல்லு. I will give favor to him. ஹalleluya. Praise God. எப்படி இருப்பாரா? ஆதரவு. எப்படி இருப்பாராம்? உண்மையா இருக்கிற மனிதனுக்கு அவர் ஆதரவா இருப்பார். Faithful can get the favor ஆறாவது from the வசனம் sight of சொல்லுகிறது, God. நான் அந்த தேசத்திற்காக ஆதரவா இருப்பேன், And I will deliver என் thee. அதிபதிக்கு ஆதரவா இருப்பேன், I will defend the city. என்னை தேடினானே அவனுக்கு ஆதரவா இருப்பேன், I will defend the king. இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஆதரவா இருப்பார் என்கிற மூணு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். Seek the Lord will give favor to you. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் ஆதரவு, The Lord is defend for அவர் me. கண் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது, His eyes always be நான் upon me. தேசத்தில் I will ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். be blessed on the nation. ஹalleluya. Praise be to God. வேதம் சொல்லுகிறது The Bible says. கர்த்தரின் சமீபமாய் இருப்பார். The Lord will draw near to எதற்காக? you. What for? உண்மை உள்ள மனுஷனிடத்திலே To the faithful எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். shall get abundant in blessings. எனக்கு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். Made a covenant with me. அவருடைய தொடை எனக்கு சொந்தம். His thigh belongs to அவர் me. மடியில் நான் உட்கார்ந்திருப்பேன். I'll be on his அந்த lap. தொடை மடியில் நான் உட்கார்ந்து I'll be on his விட்டிருப்பேன். lap. கையை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுங்களேன். Hallelujah. இந்த வேத பகுதி கவனித்து Look at the word பாருங்கள், of the Lord. எத்தனை கிருபை நிறைந்த What a வார்த்தைகள். merciful words. என் அன்பு மகனே மகளே, Son and daughter of அதைத்தான் Christ. ஆண்டவர் சொன்னார். This is the Lord says. இயேசு பிரசங்கிக்கும் போது சொல்லி When பிரசங்கித்தார். Jesus preached the அந்த gospel. வசனத்தை மட்டும் படித்து முடிப்போமா? Shall we read the வாசிக்க நாம் கேட்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் Gospel to John 7ஆம் அதிகாரம் 7th chapter 18வது வசனங்களை வாசிக்கலாம். 18th word. சுயமாய் பேசுகிறவன் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தன் தேடுகிறான், சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தன்னுடைய அனுப்பினுடைய மகிமையை தேடுகிறவனோ பேசுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. தேவன் எவனை அனைத்து அனுப்புகிறாரோ Whom sent by அவருடைய God. மகிமை பேசுகிற உண்மையுள்ளவனாய் இருப்பான். அவன் எப்படி இருப்பானா? உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. கையை தட்டி மூணு அலையா சொல்லுங்களேன். There is no இதுதான் உண்மை. unrighteousness in him. That's என்ன true. விசுவாசம்? That is faith. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. தேவன் உன்னை அழைத்திருக்கிற நோக்கம் உண்டு. There is a purpose for the உன்னை calling. இன்றைக்கு ஏபி சபையில எத்தனாம் தேதி எந்த வருஷத்துல உன்னை அழைத்தாரோ அந்த நாளை இன்றைக்கு நினைவு கூர்ந்துப்பா. Remember when you came to this church. தேவகுமாரனே, Son of God. இந்த செய்தியின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். According to this I submit நீ my life. வரும் வரையிலும் நான் உண்மை உத்தமாய் இருப்பேன். I will be faithful. என்னை ஆசீர்வதிப்பீர். Bless me. கைகளை தட்டி அப்பாவுக்கு Let us clap all. உண்மை இருப்பேன் சொல்றோம். கையை உயர்த்தி ஒரு அலையை If சொல்லுங்க you be பார்க்கலாம். like that, lift up your hands and say என் அன்பு hallelujah. மகனை மகளே, Son and daughter of நம்முடைய Christ. தேவன் அப்படிப்பட்ட Our தேவன். God is a such a எந்த great God. காலத்திலும் சரி, Any season. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years இயேசு ago, மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this ஒரு earth, சம்பவம் நடந்தது. There was a matter. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? பிரபு என்கிற ஒரு மனிதன், A prince. பிரபுவாகிய ஒரு மனிதன் A prince. தூரதேசத்துக்கு போய் ஒரு ராஜ்யத்தை சம்பாதிக்க புறப்பட்டானாம். Went to earn a kingdom. நல்லா கவனிக்கணும். Listen. பிரபுவாகிய ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு போய் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி, ஒரு பட்டணத்தை உருவாக்கி, ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று புறப்பட்டான். They said to go a far place to make a அவன் kingdom. புறப்படுகிற பொழுது On the way. என்ன நடந்தது? What happened? 10 ராத்தல் திரவியத்தை எடுத்து 10 பேரை கூப்பிட்டு 10 பேர்ட்ட கொடுத்தானா. He gave 10 talents to 10 people. எத்தனை பேர்ட்ட கொடுத்தானா? How many? 10 ராத்தல் திரவியத்தை எடுத்து 10 பேர்ட்ட He கொடுத்தானா. gave 10 talents to 10 people. அவனை கொடுக்கும்போது சொன்னானாம், And he இதை said, வைத்து சம்பாதித்துக்கொள், Take this and earn money. நான் திரும்ப வந்து உன்கிட்ட கணக்கு When கேட்பேன். I come back, you will be உன்கிட்ட கணக்கு accountable. கேட்பேன்பா. You will be accountable. அவ்வளவுதான். அவரு போயிட்டார். And he went. திரும்ப வந்தாரு. He came again. 10 கொடுத்து திரவியத்தை வாங்கின முதலாவது ஒருவன் வருகிறான். Person came. ஆண்டவரே, Lord, நீர் கொடுத்ததில் மீது 10 சம்பாதித்து with வைத்திருக்கின்றார். the 10 talent, I earn more 10. அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? What does the Lord say? நல்லது, Well done. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே Good என்றார். and faithful servant. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினால் Because you are operating நீ little, 10 பட்டணத்துக்கு அதிகாரி. you will take in charge of 10 இரண்டாவது cities. ஒருத்தன் வர்றான். Secondly, ஆண்டவரே, Lord, நானும் நீ கொடுத்து வச்சதை நான் வியாபாரம் I பண்ணிருக்கிறேன். did business. எனக்கு 5 கிடைச்சிருக்குது. I attend 5. அப்புறம் அவனை பார்த்து சொன்னாரு, He said to him, நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரி ஆயிரு. Take in charge of 5 cities. மூணாவது ஒருத்தன் வந்தான். Thirdly, என்ன சொன்னான் தெரியுமா? what did he say? நீ விதைக்காதர்த்து விதைக்கிற அறுக்காதர்த்தல் இருக்கிறவர், நீ பயங்கரமான ஆளு, அதனால உன்னுடைய தாளந்து ராத்துல நான் துணியில சுருட்டி பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். Oh, you are hard and hearted, so I closed the talent. ஓ என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். pay your attention. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி How great is நீங்கள் God. If விசுவாசிப்பீர்களானால் you believe, வேத வசனத்தின்படியே according to the word நீங்கள் of God, ஜீவிக்க வேண்டும். you should live. இதுதான் தேவனுக்கு பிரியமானது. It will please the heart of இதுதான் God. கர்த்தருக்கு பிரியமானது. It will please the heart of 16 God. 17 கூறுகின்றன. 16 and 17. என் அன்பு மகனே மகளே, Beloved, நாம் யார்? Who am I? நம்மில் இருக்கிற உண்மை என்ன? About your faithfulness. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். The Lord says. நீ அதிகாரியாயிரு. Be a prudential. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? நீ என்னவாயிரு? அதிகாரியாயிரு. Be a just man. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள்,
நாம் அவர் அப்பத்தை வாங்கும் பொழுது when I receive the bread அதிகாரம் உள்ளவளாய் இருப்போம். with an authority, வேதம் சொல்லுகிறது Bible says, அவரோடு கூட வாழுகிறவர்கள், those who live with him, பிசாசுக்கும் யுத்தம் பண்ணுகிறவர்கள், fighting with the demon, ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. with the lamb of God they are faithful. ஹalleluya. Amen. ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள், with the lamb of God, இஸ்ரவேலின் தேவனோடு இருக்கிறவர்கள், with the God of உண்மை Israel, உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. they are faithful. வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கட்டும். verses 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கரங்களை தட்டி glory hallelujah. இன்றைக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீ குடிக்க போகிறாய், நீ பானம் பண்ண போகிறாய். விசுவாசிக்கிறீர்கள்? ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த வெளிப்படுத்தலை முத்தம் செய்யுங்கள். Kiss the book of Revelation. நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை புசிக்க வந்திருக்கிறேன். Coming here to drink the blood நான் of the பானம் lamb. பண்ண வந்திருக்கிறேன். I'm going to drink the blood. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages. 1 கொரிந்தியர். 1 Corinthians. இந்த உலகத்திலே In this world, மத்தது எல்லாம் பொய்யானது, others are false allegations. அவருடைய அப்பம் தான் உண்மை உள்ளது. His bread is faithful. அவருடைய பஸ்கா தான் உண்மை His உள்ளது. Passover is faithful. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Amen. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் Chapter 5 8வது வசனங்களை வாசிக்கலாம். verses 8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. அப்படி நிறுத்திக்கோங்க. நேத்து வரை வாழ்ந்த வாழ்க்கை இனி உனக்கு You don't want the தல்லகைசி old எனக்கு leaven. வேண்டாம். I don't want this தள்ள old தூசி leaven. தட்டி விடுங்க. இயேசு நாமத்திலே எனக்கு வேண்டாம் I பழைய don't want வாழ்க்கை. this old leaven life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பைபிளை கீழே வச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே இந்த உண்மையுள்ள அப்பத்தை நான் புசிக்க போகிறேன், துப்புரவாய் புசிக்க போகிறேன், ஆண்டவரே இந்த பண்டிகைக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று 2 கைகளை உயர்த்தினவர்களாக என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? என்னோடு சொல்லுங்களே, இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, இன்றைக்கு நான் புசிக்கிறேன் இந்த பஸ்கா துப்புரவானவைகளும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறது. இதை ஆண்டவரை ஆசரிக்க வந்திருக்கிறோம். இயேசுவே, இதை புசிக்கும் பொழுது இன்று முதல் என் வாழ்க்கை உண்மையாய் இருக்கட்டும், என்னை பரிபூர்ணத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசி நல்ல பிதாவே. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.